ஹலோ மண்டே மண்டே எனக்கு பெருசாக நல்லா சொல்லிக்கிற மாதிரி போகலை. எங்கே போனாலும் அங்கே முட்டிட்டு நின்ற மாதிரி இருந்துச்சு. இது நான் பிள்ளைகளுக்கு செஞ்ச சாப்பாடு. எனக்கு ராகி தோசையும் வீட்டில் நெய் செஞ்சு அந்த நெய்யை போட்டு சூப்பராக தோசை சாப்பிட்டேன். இது எப்படி செஞ்சு நான் பிள்ளைகளுக்குன்னு சொன்னால், ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு நல்லா அவிச்செடுத்துட்டு அதுக்குள்ள 2 முட்டை, கொஞ்சம் பேக்கிங் பவுடர், ஒரு 2 கைப்பிடி பச்சை மா, ஒரு கைப்பிடி ரவை, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அந்த டோ மாதிரி குழைச்சி எடுக்கிறது. விரும்பினா நீங்கள் இதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் பட்டரும் போடலாம். நான் பட்டர் போடல, மறந்து ஒன்று நினைக்கிறேன். டோ மாதிரி எடுத்துட்டு அந்த மோதகம் பிடிப்பேன் தானே கையில் தட்டிட்டு அதுக்கு ஃபில்லிங் வந்து நான் அரைச்ச வச்சியில் எங்களோட பிள்ளைகளுக்கு பிடிச்ச சீசனிங் எல்லாம் போட்டு ஒரு ஃபில்லிங் செஞ்சு வச்சுருந்தேன். அந்த ஃபில்லிங் இதுக்கு மேலே வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் மொசரலா சீஸும் வச்சு அதை அந்த கொழுக்கட்டை மோதகம் மூடுற மாதிரி மூடிட்டு கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். டிப் எதுவும் தேவையில்லை, சும்மாவே சாப்பிடலாம். ஒரு டிஃப்ரெண்ட் டைம் இருக்கும். மண்டே ஏன் சண்டேல முடிஞ்சதுன்னு சொன்னால், ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த நாள்லேருந்து தொடர்ச்சியாக 7 இரவு என்னோட மெயின் டியூட்டி செஞ்சு முடிச்சுட்டேன். இன்றைக்கு திங்கக்கிழமை பக்கத்து ஊரில் ஓவர் டைமுக்கு போகணும். காரை போய் சாச்சில் விடுவோம்ட்டு சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஏற மாட்டேன்னுட்டு. சரி ஃப்ரோசன் டிகிரியாக இருக்குது தானே, ஏதோ பிரச்சனையாக்க பண்ணிட்டு அலோடப்பட்டா டெஸ்ட்ல சொல்லிச்சு சாயருக்கு 3 செல்லுக்கு காத்தில்லை காத்தடிண்டு. காத்தடிக்கிறதுக்கு விண்டருக்கு அலையக்கூடாண்டு வீட்டிலேயே அடிப்போம்னு ஒரு பம்பண்டு வாங்கினான். அதை வச்சு அடித்தா காற்று ஃபுல்லாக வெளியே வந்துட்டுது ஒரு செல்லுக்கு. என்னடா நாமல் உள்ளதானே காத்தடிச்சோம், எப்படி வெளியில் வந்தது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கல. ஆனால் நேரத்தை மிச்சம் பிடிக்கிறதுக்கு பம்பை வாங்கி கடைசியில் வளமையை விட அதிகமான நேரம் பாவிச்சு காத்தடிச்சு வீட்டையோடு இந்த கடற்கரை சமைச்சு சாப்பிட்டுட்டு 11 மணிக்கு இரவு ஓடி வந்து பக்கத்து சிட்டியில் ஓவர் டைம் லொக்கின் பண்ணியாச்சு. இனி தொடர்ச்சியாக 4 நாள் ஓவர் டைம். எங்கே இருந்து வாய்ஸ் கொடுக்குறேன்னு தெரியணுமெண்டா சொல்லுங்கள். நாளைக்கு அதை ஒரு வீடியோ எடுத்து போடும்.